சனி அடிப்படையிலேயே சுக்கிரனுக்கு மிகவும் நட்பான ஒரு கிரகம். நல்லது பண்ணக்கூடிய ஒரு கிரகம். இப்படிப்பட்ட ஒரு நட்பு ரீதியாக இருக்கக்கூடிய ஊரே பார்த்து அலறக்கூடிய ஒரு கிரகத்திற்கு தன்னுடைய நண்பனுக்கு அந்த கிரகம் கெடுதல் செய்யாதுங்கும்போது துலாம் குதூகலிக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இது அமையுது. குருவை பொறுத்த வரைக்கும் 10ஆம் வீட்டு தொழில் ஸ்தானத்தில் நின்று பெரிய நன்மைகளை செய்ய போகிறார். அவர் உங்களுடைய உத்தியோக வளர்ச்சியை மேம்படுத்த போகிறார். வியாபார வரவுகளை மிக அதிகப்படுத்த போகிறார். இப்ப இந்த ஒரு வருடம் மட்டும் இல்லாம எனக்கு எல்லா வருஷமே நல்லா இருக்கணும் லைஃப் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இறைவன் இந்த காணொளி மூலமாக இதை நீங்கள் இப்போது இந்த நிமிடம் கண்டுகொண்டிருப்பதன் மூலமாக உங்களுக்கு ஒரு வாய்ப்பை தருகிறார்னு நான் சொல்லுவேன். அது என்னங்கிறத நான் இந்த பகுதியின் இறுதியில சொல்றேன். டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள். 2026 நம்ம நெருங்கிட்டு இருக்கோம். நிறைய நல்ல விஷயங்களை நம்ம எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோன்னே சொல்லணும். பட் ஆனால் இப்போ வரைக்குமான சூழ்நிலைகளில் யாருக்குமே பெரிய ஒரு முன்னேற்றங்கள்ங்கிறது ஏற்படலையே அப்படின்னு தான் வியூவர்ஸோடைய கேள்வியாக இருக்குது. 2026 நமக்கு நல்லது பண்ணுமா அப்படிங்கிற ஏக்கம் ஒவ்வொருத்தருக்குமே இருக்கவே செய்யுது. ஆனால் அது என்னென்ன விதமான நன்மைகள் எந்தெந்த ராசிகளுக்கு பண்ண போகுது அப்படிங்கிறத இப்போ நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். அதுலேயும் குறிப்பாக இந்த 2026 பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக எல்லா கிரக நிலைகளையும் நம்ம எடுத்துக்கிட்டு குழப்பிக்கொள்வதை விட முக்கியமாக 2 பெரும் கிரகங்கள், அதுலேயும் குறிப்பாக குரு சனி, இது 2 தான் பெரிய ஒரு நன்மைக்கோ அல்லது பெரிய ஒரு துன்பங்களுக்கோ காரணமாக அமைஞ்சு போயிடுது. அதாவது சனி ஒன்று தண்டனை தருவார் அல்லது கொடுக்கப்பட்ட தண்டனை காலத்தில் இருந்து விடுவிப்பார். குரு என்ன பண்ணுவார்னா எவ்வளவு ஒரு சிரமமான காலகட்டத்திலையும் ஒருத்தனை காப்பாற்றி விடுவார். ஸோ இந்த 2 கிரகங்கள் உங்களுக்கு எப்படி வேலை செய்யுதுங்கிறத பார்த்தாலே இந்த 2026 பேட்டர்னை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அதை நான் முன்னிறுத்தி ஒரு வித்தியாசமான ஒரு பதிவாகவும் அதே சமயத்தில் ரொம்ப ஒரு தெளிவான பதிவாகவும் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். இப்போ இந்த ஒரு வருடம் மட்டும் இல்லாமல் எனக்கு எல்லா வருஷமே நல்லா இருக்கணும் லைஃப் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இறைவன் இந்த காணொளி மூலமாக இதை நீங்கள் இப்போது இந்த நிமிடம் கண்டுகொண்டிருப்பதன் மூலமாக உங்களுக்கு ஒரு வாய்ப்பை தருகிறார்னு நான் சொல்லுவேன். அது என்னங்கிறத நான் இந்த பகுதியின் இறுதியில் சொல்கிறேன். அது ஒரு எண்கணித ரீதியான பலன்கள். உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய பெயரை வைத்து அது உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன மாற்றங்களை கொண்டு வரும், வாழ்நாள் முழுக்க எப்படி கொண்டு வருங்கிறத இந்த பகுதியின் இறுதியில் சொல்ல போகிறேன். அது நம்பர்ஸை பேஸ் பண்ணுது. ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில இலவச குறிப்புகள் இந்த காணொளி மூலமாக உங்களுக்கு கிடைக்க போகுது. அதனால் பகுதியை முழுமையாக பாருங்கள். அதில் நான் சொல்லியிருக்கிற மாதிரி எனக்கு தகவல்கள் அனுப்பும்போது உங்களுக்கான இலவச பொது பலன்களை 3 நாட்களுக்குள்ளார நான் அனுப்பி வைக்கிறேன். துலாம் ராசிக்கு இந்த 2026 என்ன பண்ண போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். துலாமை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு அப்படிங்கிறது ஒரு சிறப்பான ஆண்டாகவே இருக்க போகிறது. காரணம், குரு மட்டும் கிடையாது, சனியும் கூட. சனி அடிப்படையிலேயே சுக்கிரனுக்கு மிகவும் நட்பான ஒரு கிரகம். நல்லது பண்ணக்கூடிய ஒரு கிரகம். இப்படிப்பட்ட ஒரு நட்பு ரீதியாக இருக்கக்கூடிய ஊரே பார்த்து அலறக்கூடிய ஒரு கிரகத்திற்கு தன்னுடைய நண்பனுக்கு அந்த கிரகம் கெடுதல் செய்யாதுங்கும்போது துலாம் குதூகலிக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இது அமையுது. ஏன்னா சனியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப தோள் மேலே தோள் கை போட்டு ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய ஒரு அம்சத்தை பெற்றவர்கள் துலாம் ராசியினர். துலாம் ராசிக்குரிய சுக்கிரனும் கும்பம் மகரத்திற்குரிய சனியும் அந்த அளவுக்கு க்ளோஸ், திக் ஃப்ரெண்ட்ஸ். அப்படிப்பட்ட சனி 6ஆம் வீட்டில் அமர்கிறார் அப்படிங்கிறது இந்த 2026 முழுக்கவே உங்களுக்கு உங்களுடைய முயற்சிகளுக்கு தகுந்த வெற்றிகள் கிடைப்பது, எல்லா தடைகளும் விலகுவது, குறிப்பாக பணம் காசு விஷயத்தில் உங்களுக்கு கவனித்து பார்த்தீங்கன்னா இப்போ மிக அதிக வட்டிக்கு வெளியில் ஒரு வாங்கியிருந்த பணம் பைசலாமல் மாதம் மாதம் உங்கள் கையை கழுத்தை அறுத்துக்கிட்டு இருந்திருக்கும். இப்போ அந்த நிலை விலகி உங்களுக்கு பெரிய உதவிகள் கிடைக்கப்பெற்று அதிக வட்டிக்கு வாங்கிய கடனை மிக வட்டியே இல்லாத மிக எளிதாக கிடைத்த உதவியின் மூலமாக நீங்கள் அடைத்து விடுவீர்கள். அல்லது அதற்கு இணையான ஒரு பெரும் வருவாயை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இது எல்லாமே சனி பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி தரப்போவது.
பொதுவாகவே இந்த சனி அப்படிங்கிற கிரகம் வந்து 2.5 வருடங்களுக்கு ஒரு முறை மாறும் பொழுது எல்லா ராசியினருமே ஒரு பயப்படுவாங்க. ஐயோ! இப்போ நமக்கு நல்லது பண்ண போகுது, நமக்கு அஷ்டம சனியா வந்திருக்கா, அர்த்தாஷ்டம சனியா வந்திருக்கா, 7.5 சனியா வந்திருக்கா அப்படின்லாம் பயப்படுவாங்க. ஆனால் இந்த வருஷம் உங்களுக்கு பெரிய ப்ளஸ். சனி வந்து உங்களுக்கு பெரிய கெடுதல்களை செய்ய மாட்டார். குருவை பொறுத்த வரைக்கும் 10ஆம் வீட்டு தொழில் ஸ்தானத்தில் நின்று பெரிய நன்மைகளை செய்ய போகிறார். அவர் உங்களுடைய உத்தியோக வளர்ச்சியை மேம்படுத்த போகிறார். ஏற்கனவே ஏதாச்சும் ஒரு வியாபாரத்தில் இருக்கீங்கன்னா அது வியாபார வரவுகளை மிக அதிகப்படுத்த போகிறார். ஸோ உங்களுக்கு ஒரு பக்கம் வியாபாரத்தின் மூலமாகவும் வருவாய் வரும், தொழிலின் மூலமாகவும். யாரெல்லாம் வந்து உங்களுக்கு உத்தியோகஸ்தர்களாக இருக்கீங்க, நான் பிஸ்னஸ் பண்ணல சார், ஜாப்ல இருக்கேன்னாங்கன்னா உங்களுக்கான ஒரு ப்ரொமோஷன் கிடைச்சி உங்களுக்கு சேலரி ஹைக்குங்கிறது உறுதியாக இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது 2026க்கான மேஜரான கிரகங்கள் உங்களுக்கு என்ன நன்மை பண்ண போதா, தீமையை பண்ண போதா அப்படிங்கிறத எல்லாமே இப்போ நீங்கள் விரிவாக உங்களுக்கு புரிந்திருக்கும். அதுலேயும் வந்து முழுமையாக நம்ம வாழ்நாள் முழுமைக்குமான நன்மைகள் கிடைக்கணும்னா நீங்கள் என்ன செய்யணுங்கிறத நான் பகுதியின் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருந்திருப்பேன். அது என்னன்னா, எண்கணித ரீதியாக ஒரு மனிதனுக்கு உங்களுடைய பிறந்த தேதியின் படியும் கூட்டு எண்ணின் படியும், அது ஒவ்வொரு டேட் ஆஃப் பர்த்துக்கும் டோட்டல்னு ஒன்று இருக்கும் இல்லையா. உதாரணத்திற்கு 1/1/2026னா அது அப்படியே ஒரு பேப்பர் எழுதிட்டு ஒவ்வொரு நம்பர் பக்கத்துலேயும் ப்ளஸ் போட்டிங்கன்னா வரக்கூடிய கூட்டுத்தொகையும் ஒன்னோட ஒன்று நீங்கள் கூட்டி பார்த்தீங்கன்னா 2ஆம் எண் வருவதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதுதான் வந்து பிறந்த தேதி கூட்டு எண் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த 2 எண்களுக்கும் பொருத்தமானதாக ஒருவருடைய பெயரை திருத்தி அமைத்து கொள்ளும் பொழுது, நல்லா கேட்டுக்கோங்க, உங்கள் பெயரை முழுசாக மாற்றுவது கிடையாது, திருத்தி அமைத்து கொள்ளும் பொழுது அந்த இடத்துல உங்களுடைய பெயரே மந்திரமாகவும் உங்களுடைய உடலை இயக்கக்கூடிய எந்திரமாகவும் உங்கள் லைஃப் செயல்பட ஆரம்பிச்சிடும். எத்தனையோ பெரிய பெரிய மனிதர்களுடைய வாழ்க்கை வந்து புரட்டி போட்டிருக்கு இந்த எண்கணித பெயர் அப்படிங்கிறது. ஏஆர் திலீப்பாக இருந்தது வரைக்கும் அவருக்கு கிடைக்காத வாய்ப்புகள் அவருடைய திறமையை மகுடத்தில் ஏற்றி வைத்தது ஏஆர் ரஹ்மான் என்று மாறிய பொழுது. இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இது மாதிரி எல்லா பெரிய மனிதர்களுக்குமே இயற்பெயர்னு ஒன்று இருக்கவே செய்துச்சு. அது கொடுக்காத வாய்ப்பை அவர்களுடைய லக்கியான நேம் நம்பர் வந்து உருவாக்குனுச்சு. இதை பார்க்கக்கூடிய உங்களுக்கு உங்கள் பெயர் பொருந்திருக்கா இல்லையா அப்படிங்கிற தகவல்கள் வரைக்கும் மாத்திரம் நான் இலவச பொது பலன்களாக தருவதாக இருக்கேன். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய முழு பெயர், அப்புறம் உங்களுடைய வியாபார பெயர். ஏதாச்சும் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா வியாபார பெயரையுமே நீங்கள் அனுப்பலாம். பிறந்த குழந்தைக்கு நீங்கள் பேர் எதுவும் உங்கள் வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா அந்த குழந்தையுடைய பிறந்த தேதியும் பேரையுமே கூட நீங்கள் அனுப்பி வைக்கலாம். அவங்களுக்கு அது பொருந்திருக்கா இல்லையாங்கிற தகவல்களை நான் அனுப்பி வைப்பேன். அப்படி பொருந்தலைன்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறதையுமே அதில் நான் தெளிவாக சொல்லுவேன். என்னுடைய அனுபவத்தில் இந்த 20 வருட காலத்தில் நிறைய மனிதர்களுடைய வாழ்க்கை வந்து ஏற்கனவே இருந்த நிலையை விட அப்படியே மாறி இருக்கு. ஸோ அதற்கான வாய்ப்பை இறைவன் உங்களுக்கு இப்போது வழங்கி இருக்கிறார். உங்களுடைய பெயர் பொருந்தவில்லை என்றால் நீங்கள் என் மூலமாக நீங்கள் கன்சல்டேஷன் எடுத்துக்கொள்ளலாம். உங்கள் லைஃபுமே மாறும் அப்படிங்கிறதுக்கு இறைவனே வந்து உத்தரவாதம். அப்படிங்கிறதுனால என்னுடைய வாக்கில் நான் இறைவனை முன்னிறுத்தி தான் நான் வந்து பலனை சொல்கிறேன். அதுதான் என்னுடைய கிளையண்ட்ஸையுமே வாழ வைக்குதுங்கிறத என்னால் உறுதியாக சொல்ல முடியும். இந்த 2026 உங்களுக்கு வெற்றிகரமான ஆண்டாக அமையட்டும் என்று கூறி அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.